ஹாய், நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து ரொம்ப லேகாக இருக்கிறதும் ஸ்லோவாக தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எதனால் இந்த மாதிரி ஆகுது, இதுக்கான ரீசன்ஸ் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சாரிங்க. ஏன்னா நான் போன சண்டே வந்து வீடியோ போடல. அதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, டெய்லி வீடியோ போட போகிறேன் குவாரண்டைன் முடிகிற வரைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெய்லியுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியுமே உங்களுக்காக ஒரு டெக் வீடியோ வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா ரீசனும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் வந்து நம்ம ஃபோனில் வந்து இந்த ரீசனால் வந்து ஸ்லோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்தியா வந்து ஒரு பட்ஜெட் மார்க்கெட், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஃபோன் வாங்குவோம், 2 வருஷம் மேலே யூஸ் பண்ணுவோம். இல்லை சில பேர் வந்து பழைய ஃபோனே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சான பார்ட்ஸ் இல்லைனா பழைய பார்ட்ஸ் தான் இருக்குங்க. ஸோ அந்த பார்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கும், இல்லைனா பழையசாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லேக் தெரியும். இது வந்து வேறு எந்த வழியும் பண்ண முடியாது. ஆனால் வந்து இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த லேகை கொஞ்சம் தடுக்க முடியும், ஆனால் முழுசாக வந்து தடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி சேவர் இல்லைனா வந்து ஆன்டி வைரஸ் இல்லைனா வந்து ரேம் கிளீனர், ஸ்டோரேஜ் கிளீனர் மாதிரி ஆப்லாம் வந்து இப்போ கூகுள்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏற்றாதீங்க. அது ஏற்றிருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்கள் ஃபோனோட பேக்ரவுண்டில் ஓடி உங்கள் ஃபோனோட ஸ்பீடை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கும். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், பயங்கர ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்தது வந்து தேவையில்லாத ஃபைல் சிஸ்டம்லாம் வந்து டெலீட் பண்ணுறது தாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஃபைல் மேனேஜரில் போங்க. நீங்கள் எப்போயோ வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்காக. அது எம்டியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை டெலீட் பண்ணுங்க. ஏன்னா அந்த எம்டி ஃபைலே வந்து லைட்டாக இடம் பிடிக்கும். ஸோ அந்த இடம் பிடிக்கிறதுனால வந்து நம்ம ஃபோனும் ஸ்லோவர் ஆகும். அப்படி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ரீசெண்ட் ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூடியூப், ஃபேஸ்புக் தான் நான் பார்ப்பேன்னா, ரீசெண்ட் ஆப்லேருந்து அது தூக்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகாமல் ஓப்பன் ஆகும் ஃபேஸ்புக்கோ இல்லைனா யூடியூபோ. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து ரீசெண்ட் ஆப் வந்து தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆகும் ஃபோனை. அடுத்தது வந்து இது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் அப்டேட் வந்தோன்னே அப்டேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் அப்டேட்டில் வந்து சிலது வந்து ஃபோனை ஃபாஸ்டர் ஆகும், சிலது வந்து ஃபோனை வந்து படுக்கவே வச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் சிஸ்டம் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ சிஸ்டம் அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணணுமா வேணாமா தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வச்சிருக்க மாடல் ஃபோனே வேறு யாராவது வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருப்பாங்க இந்த ஃபோனுக்கான அப்டேட்டு. அதனால வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை அப்டேட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாதீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப்டேட்டை பற்றி பார்த்தோம். அடுத்தது இதுக்கு தான் ஒரு தெரியும் உங்களுக்குலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் அப்டேட் தாங்க. இன்னும் இல்லை, கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம ஆட்டோ அப்டேட் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி அப்டேட் கொடுக்காதீங்க. நீங்களாம் வந்து மேனுவல் அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து வைங்க. ஸோ எப்போ நீங்கள் அப்டேட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோனில் என்ன வருதோ அப்படியே வச்சுக்கோங்க அந்த அப்டேட்டை. சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து அப்டேட்டே பண்ணி ஆகணும்னு கேட்டுதுன்னா மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். அதுவும் மேனுவலாக அப்டேட் பண்ணுங்கள். ஆட்டோ அப்டேட் கொடுக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும்போது வந்து உங்கள் ஃபோன் பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கும். ஆறாவது பார்த்தீங்கன்னா லான்ச்சர் தாங்க. இப்போ உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து லான்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய சாம்சங் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான லான்ச்சர்லாம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி லான்ச்சர் இல்லாமல் ஒரு லைட் வெயிட்டான லான்ச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது நான் எப்படி யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நல்ல நல்ல லான்ச்சர் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர் தான். ஸோ இந்த நோவா லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஆனால் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெஸ்டர்ஸும் அனிமேஷனும் ஆஃப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்கள் ஃபோனு ஸ்பீடாகும். ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நானாக சொல்கிறது. செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ஏற்றுங்க. ஆனால் அதுக்குன்னு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஐஃபோன் 10s மேக்ஸோட சாஃப்ட்வேரோ இல்லை லான்ச்சரை ஏற்றுற மாதிரிலாம் ஏற்றாதீங்க. அதெல்லாம் வந்து பார்க்க தான் லைட்டாக இருக்கும், தவிர ஹெவியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய ஆட் கண்டென்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏற்றாதீங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது நோவா லான்ச்சர். அது பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து இன்டர்நெட்டு, லொக்கேஷனு, ப்ளூடூத்து, ஹாட்ஸ்பாட்டு இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லையோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவீங்க. மெயினாக இன்டர்நெட் ஆஃப் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஓடி நிறைய ஆப்ஸ் ஓட வச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபோனை ஸ்லோ ஆகும். ஸோ மெயினாக இன்டர்நெட் ஆஃப் பண்ணுங்கள். அதுவே சில பேர் வந்து ப்ளூடூத்லாம் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் எது யூஸ் பண்ண மாட்டீங்களோ அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபோன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஃபோன் ஸ்பீடுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபோனுக்கே இது நல்லது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரீஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. உடனே போய் நீங்கள் வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட் கொடுக்காதீங்க. நீங்களே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு ஒரு 5-10 இல்லை 1 நிமிஷம் கழிச்சு ஷட் டவுன் பண்ணது வந்து ஆன் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி பண்ணால். உங்கள் பார்ட்ஸ்லாம் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும், அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பீடாகும். இது நீங்கள் டெய்லியும் பண்ணலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணுறது தான். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, சில பேரில் வந்து சில ஆப் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவாரண்டைனில் ஸோ ஓலா ஊபர்லாம் வந்து ஏற்றி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுங்கள். இதுவே வந்து உங்கள் ஃபோன் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆக்கி உங்கள் ஃபோனை வந்து ஃபாஸ்டர் ஆக்க வைக்கும். ஸோ தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர், ரேப்பிடோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். விஜெட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் விஜெட்ஸ்லாம் இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெதரை வந்து நெட்லேருந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோ ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஜெட்ஸும் வந்து தூக்க பாருங்கள். 1-2 ஆச்சு வைங்க. அது இந்த மாதிரி வாட்ஸ்அப் விஜெட் அதெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த 11 பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஃபோன் வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் தெரிலன்னு சொல்கிற ஆளா நீங்கள்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் டேட்டாலாம் வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ரிபூட் பண்ணுங்கள். இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட்டா ஃபுல்லாக எரேஸ் பண்ணும். ஸோ முக்கியமாக டேட்டா பேக்கப் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது இதுதான், முக்கியமாக டேட்டா பேக்கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் ஃபோன் வந்து வாங்கும்போது என்னென்னலாம் நீங்கள் செட்டப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செட்டப் பண்ணணும். ஸோ ஃபோன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் பேக்கப் எடுத்ததில் வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஏற்றாதீங்க. எதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதோ அதெல்லாம் ஏற்றுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. நம்ம போகிற டெக் வீடியோ உங்களுக்கு இலவசமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் மேஜிக். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.